உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். சரவணகுமார், ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நடராஜர் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றன. தஞ்சாவூர் பெரிய கோவிலின் சிறப்பு அம்சங்கள் என்ன மாதிரியான அபிஷேகங்கள் நடைபெற்றன? விவரங்கள் என்ன? பத்மநாபன் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பலாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தஞ்சை பெரிய கோயில் என்பது சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பெரிய கோயில் என்பது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களால் கட்டப்பட்ட கோயிலாகும். கோயிலில் பெரிய நாயகி அம்மன் உடனாகிய பெருவுடையார் ஆலயம் அமைய பெற்றது. இது உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது. இந்த கோயிலுக்கு உள்ளூர் வெளியூர் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வெளிநாடு சுற்றுலா பயணிகளும் வந்திருந்து கட்டிடக்கலையை ரசித்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் நடராஜ பெருமானுக்கு வில்வ இலை, விபூதி, திரவிய பொடி, மஞ்சள், அரிசி மாவு, பொடி, பழங்கள், கரும்புச்சாறு, பால், தயிர் மற்றும் சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே அந்த பௌர்ணமி திருவிழத்தை ஒட்டி தஞ்சை பெரிய கோயில் முழுவதுமே பக்தர்களால் சூழ்ந்து காட்சியளிக்கும் நிலையில் இந்த ஆருத்ரா தரிசனத்திற்கும் பெரும்பாலான பலாயிரக்கணக்கான பக்தர்கள் உள்ளூரில் இருந்து மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமாக கலந்து கொண்டு இந்த ஆருத்ரா தரிசனத்தை கண்டு ரசித்து வருகின்றனர். இதற்கு முன்னதாக நடராஜ பெருமான் வெள்ளை நடைபெற்றது. சாமி கோயிலுக்கு வந்தடைந்த பின்னர் அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதில் பலாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். அதான்